ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் கேபிஎஸ் ஸ்டோர் சேனல் நண்பர்களே. இன்றைக்கி இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், மிக முக்கியமான ஆங்கில மாத ராசி பலனை தான் இப்போ இந்த வீடியோவில் அதிரடியாக பார்க்க போகிறோம். அதாவது ஆங்கில மாதமான தற்போது செப்டம்பர் மாதம் 9வது மாதம் நடந்துட்டுருக்கு. இந்த ஆங்கில மாதம் 9வது மாதம் செப்டம்பர் மாதம் முடியறதுக்கு இன்னும் ஒரு சில நாட்கள் மட்டுமே இருக்குது. செப்டம்பர் மாதம் முடிந்ததுக்கு பின்னாடி அடுத்து அக்டோபர் மாதமானது ஸ்டார்ட் ஆக போகுது. ஸ்டார்ட் ஆகக்கூடிய இந்த அக்டோபர் மாதம் ரொம்பவே முக்கியமான மாதம் என்று சொல்லலாம். அக்டோபர் மாதம் கிரகநிலைகள், கிரக மாற்றங்கள் இதனோட அடிப்படையில் ஒவ்வொரு ராசிக்காரங்களுக்கும் ஒவ்வொரு வகையில் பலன் கிடைக்கும். அப்படி கிடைக்கக்கூடிய பலன்களை அந்தந்த ராசிக்காரங்க தெரிஞ்சு பயனடையணுங்கிறதுனால ஒவ்வொரு ராசிக்காரங்களுக்கும் அக்டோபர் மாத ராசி பலனை இனி ஷேர் பண்ண போகிறேன். அதில் ஃபஸ்ட்டு இன்றைக்கி இந்த வீடியோவில் மேஷ ராசிக்காரங்களுக்கு ஷேர் பண்ண போகிறேன். மேஷ ராசிக்காரங்க எந்த நட்சத்திரத்தில் பிறந்திருந்தாலும் வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். உங்கள் ராசிக்கு அக்டோபர் மாதம் என்ன மாதிரியான பலன் கிடைக்கும் அப்படிங்கிற முழு ராசி பலன் 2024க்கானதை இந்த வீடியோவில் தெரிஞ்சுக்குங்க. தெரிஞ்சு இந்த பலன்களுக்கேற்ப நடந்து பலனடைங்க. பொதுவாக நம்ம வாழ்க்கையில் நடக்கக்கூடிய நல்லது கெட்டது எல்லாத்துக்களுக்குமே காரணம் நவக்கிரகங்கள் தான். நவக்கிரகங்களால் தான் நம்ம வாழ்க்கையில் ஏற்றமும் இருக்குது, இறக்கமும் இருக்குது. அதே போல் ஒவ்வொரு மாதம் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி அந்த மாதம் நடக்கக்கூடிய பல பலன்களை நாம் தெரிஞ்சுக்கிட்டோன்னு வச்சுக்கோங்களேன். அந்த பலன்களுக்கேற்ப நாம் பலனடையும் போது நிச்சயமாக பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன், கெட்டதுலேருந்து தப்பிக்கலாம். ஏன்னா நமக்கு என்ன நடக்குது அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டாவே அதற்கேற்ப நாம் அவேர்னஸோடு தப்பிக்கலாம். அதனால தான் நம்மளோட இந்த ஏபிஎஸ் ஸ்டோர் சேனலில் மாத ராசி பலன், அமாவாசை ராசி பலன், பௌர்ணமி ராசி பலன் இந்த மாதிரி நிறைய ராசி பலன் வீடியோவாக போடுறேன். நிறைய பேர் தொடர்ந்து சப்போர்ட் பண்ணிக்கிட்டே இருக்கீங்க. தொடர்ந்து பண்ணுங்கள். இன்னும் நிறைய தாள்களை உங்களுக்கு ஷேர் பண்ணிகிட்டே இருக்கேன். இப்போ 10வது மாதம் 2024 வந்துட போகுது. ஸோ 10வது மாதங்கிற போதே 2024 எண்டுக்கு வந்துட்டோம் அப்படிங்கிறது எல்லாருமே தெரிஞ்சிருப்பீங்க. ஸோ அக்டோபர் மாதம் உங்கள் ராசிக்கு அதிர்ஷ்டமா ஆபத்தா அப்படிங்கிறத உங்களுக்கு கிளியராக ஷேர் பண்ணுறேன். கடவுள் முன்னாடி மண்டியிட்டு கதறி அழுதாலும் நடக்க வேண்டிய விஷய விதிப்படி நடந்தே தீரும். அதற்கு காரணம் கிரகநிலைகளுடைய அமைப்பு தான். அது எப்படி அமைஞ்சிருக்கு, அதனால் உங்களுக்கு என்ன மாதிரியான பலன் கிடைக்கும் அப்படிங்கிறத வாங்க இப்போ இந்த வீடியோவில் பார்க்கலாம். ஃபஸ்ட்டு உங்கள் ராசிக்கு பொது பலன்களாக இதெல்லாம் நடக்கும் என்று சொல்லப்பட்டிருக்கு. பொது பலன்களாக என்ன நடக்கும் என்று உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன். பொது பலன்களாக உங்களுக்கு என்ன நடக்கும் அப்படிங்கிறத நோட் பண்ணிக்கோங்க. அக்டோபரில் மேஷராசி அன்பர்கள் உங்களுக்கு திருமணத்தில் கவனம் செலுத்த தொடங்கணும். இதுக்கு முன்னாடி நீங்கள் விளையாட்டாக எப்படி வேணாலும் இருந்திருக்கலாம். ஆனால் இப்போ நீங்கள் விளையாட்டாக இருக்கக்கூடாது. கடைசி கட்டத்தில் வந்துட்டீங்க. இதுக்கப்புறம் நீங்கள் விட்டுட்டிங்கன்னா இன்னும் லேட் ஆகும். அதுக்கப்புறம் நடக்காமல் கூட போகும். என்னடா இப்படி பயமுறுத்துறனே அப்படின்ட்டு நினைக்க வேண்டாம். உள்ளதை தான் சொல்கிறேன். தயவு செய்து மேசராசியில் பிறந்த யாராக இருந்தாலும், ஆணாக இருந்தாலும் சரி, பெண்ணாக இருந்தாலும் சரி, திருமணத்தில் கவனம் செலுத்த தொடங்குங்க. நிச்சயமாக நீங்கள் கவனம் செலுத்தினீங்கன்னா உங்களுக்கான வாழ்க்கை துணையை நீங்கள் பார்த்திடலாம், செலக்ட் பண்ணலாம். ஸோ கண்டிப்பாக திருமணத்தில் கவனம் செலுத்துங்க. அப்புறம் நீங்கள் கூட்டு தொழில் செய்கிறதாக இருந்தால் கண்டிப்பாக இப்போ அவாய்ட் பண்ணிக்கோங்க. உங்களுடைய கூட்டு தொழில் அவ்வளவாக நல்லதாக பார்த்தீங்கன்னு வச்சுங்களேன் உங்களுக்கு இருக்காது. கூட்டாண்மைகளை சீர்திருத்துகிற மாதிரி பல ப்ராப்ளங்கள் நீங்களே பண்ணுற மாதிரி இருக்கும். அதாவது உங்களை சூழ்ந்து இருக்கும். அதை நீங்கள் கிளியர் பண்ணுற மாதிரி, சீர்திருத்துகிற மாதிரி இருக்கும். அதெல்லாம் தேவையில்லாத வேலை. அது உங்களுக்கு சீர்திருத்துறது ஒரு பக்கம் இருந்தால் இன்னொரு பக்கம் மனதில் வேதனை ஏற்படுத்தி மன ரீதியாக பாதிப்பு ஏற்படும். ஸோ தயவுசெய்து கூட்டு தொழிலில் ஈடுபடாமல் இருக்கிறது தான் உங்கள் ராசிக்கு பொதுவாகவே நல்லது. பார்த்துக்குங்க. அப்புறம் உங்களுக்கு எதிரிகள் இருப்பாங்கள்ல, அவங்கள வெல்வதில் அக்கறையை காட்டணும். இதுக்கு முன்னாடி அவங்கள வெல்வதில் அக்கறை காட்டாமல் நீங்கள் பாட்டு போய்கிட்டே இருந்திருக்கலாம். ஆனால் இப்போ அப்படி இருக்க முடியாது. அவங்க வலுவாக இருக்கிறதுனால உங்களை வீழ்த்துறதுக்கு என்ன வேணாலும் பண்ணுவாங்க. ஸோ எதிரிகளை வெல்வதில் ரொம்ப ஃபோக்கஸாக இருங்க. என்ன பண்ணால் அவங்கள வெல்லலாம், என்ன பண்ணால் அவங்க நம்மக்கிட்ட வரமாட்டாங்க அப்படிங்கிறத எல்லாமே நிறைய ஆலோசனை பண்ணுங்கள். புதுசாக நிறைய விஷயங்களை பண்ணுங்கள். பண்ண தான் உங்களுக்கும் ஒரு ஐடியா கிடைக்கும், உங்களுக்கும் ஒரு மன திருப்தி உண்டாகும். ஸோ பார்த்துக்கோங்க. அப்புறம் வாகனங்கள் தொடர்பான விஷயங்கள் எதுவாக இருந்தாலும் அதுகளில் சாதகமான பலன் உங்களுக்கு கிடைக்கும். வாகன தொடர்பான விஷயங்களில் எதுக்கும் பெருசாக அழட்டிக்க வேண்டாம். உங்களுக்கு என்ன பலன் கிடைக்குதோ அந்த பலன்களுக்கேற்ப நீங்கள் யூஸ் பண்ணிக்கோங்க.
இருப்பினும் உங்களுக்கு உங்கள் தந்தை மற்றும் பயனற்ற பயணங்களால் பதற்றத்தை அனுபவிப்பீங்க. ஸோ இதை ரெண்டையுமே அவாய்ட் பண்ணுறது தான் உங்களுக்கு அக்டோபர் மாதம் நல்லது. அப்புறம் எதிர்பாராத நிகழ்வுகள் வந்து உங்களுக்கு கவலையை ஏற்படுத்தும். அதை நீங்கள் எப்படி ஹேண்டில் பண்ணணும்னா, நடந்துருச்சா ஓகே, அதுக்கப்புறம் என்ன அப்படின்னு மூவ் ஆன் பண்ணி போங்க. மூவ் ஆன் பண்ணுறதை விட்டுட்டு அதே இடத்துல நின்றுட்டு இருந்தீங்கன்னா கண்டிப்பாக அந்த கவலை வந்து பெருசாகுமோ தவிர கம்மியாகாது. ஸோ இப்படி ஏற்ற இறக்கமான பலன்களை மேஷ ராசிக்காரங்க நீங்கள் சந்திக்க போவதாக பொது பலன்களாகவே உங்களுக்கு இதெல்லாம் வந்து குறிப்பிடப்பட்டிருக்கு. இன்னும் டீப்பாக பார்க்கும்போது என்னென்ன நடக்குமோ அப்படிங்கிறத உங்களுக்கு இந்த வீடியோவில் ஷேர் பண்ணுறேன். எல்லாத்தையுமே தெளிவாக தெரிஞ்சுக்குங்க. அப்புறம் உங்கள் காதல் திருமண உறவு அக்டோபர் மாதம் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத சொல்கிறேன். அதற்கேற்ப நடந்துக்குங்க. காதல் மற்றும் உறவு விஷயங்களில் மாற்றங்கள் ஏற்படலாம். நீங்கள் முழு மனதோடு உணர்ச்சிகளை வெளிப்படுத்திடுங்க. மரமனதோடு வெளிப்படுத்தினீங்கன்னா கூட உங்களுக்கு சக்ஸஸ் ஆகாது. முழு மனசில் என்ன இருக்கோ அதை அப்படியே உணர்ச்சிகளை வெளியே கொட்டிடுங்க. அதுதான் உங்களுக்கு நல்லது. உற்சாகமாகவும் ஆற்றலோடு செயல்பட அதுதான் உங்களுக்கு வழிவகுக்கும். இந்த மாதத்தில் ஒரு புதிய நபர் உங்களுக்கு துணையாக வருவதற்கு நிறைய சான்ஸ் இருக்குது. உங்கள் தனிப்பட்ட வாழ்க்கையில் நுழையலாம். மேலும் தம்பதிகளிடையே கூட நல்ல புரிதல் மேம்படும். காதல் மற்றும் அன்பு இதயங்களை வந்து மனதை வந்து நிரப்புற மாதிரி உங்களுக்கு சூழ்நிலை அமையும். அந்த சூழ்நிலையை கரெக்டாக பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்க, அக்டோபர் மாதம் பயன்படுத்திக்கோங்க. நான் சொன்னது போல் ஒரே ஒரு விஷயந்தான், உங்கள் மனசில் எந்த அளவுக்கு அன்பு இருக்கோ அதை உணர்ச்சிகளை அப்படியே வெளியே கொட்டிருங்க. அதுதான் உங்களுடைய உறவுக்கு நல்லது. அப்புறம் நிதிநிலை எப்படி இருக்குங்கிறத சொல்கிறேன், அதை நோட் பண்ணிக்கோங்க. மேஷ ராசிக்காரங்களுக்கு நிதிநிலை பொறுத்த வரைக்கும் பல்வேறு வழிகளில் இருந்து வருமானம் பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன், அக்டோபர் மாதம் வரும். பணத்தளவில் உங்களுக்கு முன்னேற்றம் ஈஸியாக வந்து அடையிற மாதிரி அக்டோபர் மாதம் சூழ்நிலை அமைஞ்சிருக்கு. அக்டோபர் மாதம் கூட்டு தொழில் நீங்கள் செய்யுங்க, கண்டிப்பாக வெற்றி கிடைக்கும். ஆனால் கூட்டு தொழிலில் ரிஸ்க்கும் இருக்குது, பார்த்துக்குங்க. உறவுகளுக்கும் தந்தைகளுக்கும் கணிசமான தொகையை செலவு பண்ணுற மாதிரி இருக்கும். கடந்த கால நிதி நடவடிக்கைகள் மற்றும் முதலீடுகள் மூலம் இப்போ நீங்கள் நல்ல லாபங்கள் பெறலாம். பங்கு வர்த்தகம் செய்தாலும் அதன் மூலியமாகவும் நல்ல ஆதாயம் பெற அதிர்ஷ்டம் உங்களுக்கு இந்த அக்டோபர் மாதம் கை கொடுக்கும். நீங்கள் உங்கள் கடன்களை கணிசமாக குறைக்கிறதுக்கு முயற்சி பண்ணிங்கன்னா அஃப்கோர்ஸ் கண்டிப்பாக குறைக்க முடியும். நிதிநிலை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு இந்த மாதிரி தான் அக்டோபர் மாதம் இருக்கும் என்று சொல்லப்பட்டிருக்கு. அப்புறம் தொழில் செய்கிறவங்களுக்கு தொழில் பொறுத்த வரைக்கும் மேச ராசிக்காரங்களுக்கு வியாபார நடவடிக்கைகளில் அக்டோபரில் சாதகமான முன்னேற்றங்களை காணலாம். மேலாண்மை நுட்பங்களில் மாற்றங்கள் உங்களுக்கு இருக்கும். கடன்கள் வந்து குறையலாம். வாடிக்கையாளர்களுடைய தளம் வந்து விரிவடையும். புதிய வணிக கூட்டாளர்களையும் தொழிலில் கொண்டு வர முடியும். இருப்பினும் உங்களுக்கு யோசனைகள் தற்காலிகமாக குறைவான நம்புக்குரியதாக தோன்றலாம். அப்படி இருக்கக்கூடிய தோன்றும் போது நீங்கள் அதற்கேற்ப வந்து செயல்படணுங்கிறது அவசியம் இல்லை. நீங்கள் தொடர்ந்து உங்களுடைய ஹார்ட் ஒர்க்குகளை போட்டுக்கிட்டே இருங்க, நிச்சயம் நல்ல வளர்ச்சி வந்து பார்க்க முடியும். மற்றபடி உங்களுக்கு பெருசாக எதுவும் ஆபத்தெல்லாம் சொல்லப்படல. அப்புறம் உத்தியோகத்தில் இருக்கிறவங்களுக்கு அக்டோபர் 2024 மேஷ ராசிக்காரங்க உங்கள் உத்தியோக வாழ்க்கை சாதகமாக மாறக்கூடும். இது பணியிட மன அழுத்தத்தை குறைக்கும். உங்கள் கடின உழைப்பு வெளிப்பட தொடங்கும். நீங்கள் அதற்கான அங்கீகாரத்தை ஈஸியாக பெற முடியும். மேலும் சிலர் நீங்கள் இடமாற்றத்தின் மூலம் ஆதாயம் பெறலாம். சிலர் லாபகரமான புதிய வேலைகளை பெறலாம். எதுவாக இருந்தாலும் உத்தியோக ரீதியாக ஏற்படக்கூடிய மாற்றங்களை அக்செப்ட் பண்ணிக்கோங்க. அப்புறம் மாணவர்களுக்கு இந்த டைம் சிறப்பாக செயலாற்றணும், ஆர்வத்தோடு கல்வி பயிலணும். உங்களுடைய தன்னம்பிக்கை அதிகரித்திருக்கிறது ரொம்ப முக்கியம். தேர்வுகளில் வெற்றி காண்பது அப்போ தான் முடியும். கூடுதல் தகுதி பெற கல்வியில் முன்னேற்றம் காண உங்களுடைய மேன்திறன் மற்றும் சான்றிதழ்கள் கல்வியில் ரொம்ப முக்கியம். அதை பெறுவதற்கு என்னெல்லாம் வழியோ அதை ஃபாலோ பண்ணுங்கள். அப்புறம் ஆரோக்கிய ரீதியாக பார்க்கும்போது உங்களுக்கு அக்டோபர் மாதம் படிப்படியாக உங்களுக்கு ஆரோக்கியம் மேம்படும். மன அமைதிக்கு வழிவகுக்கிறதுக்கு கண்டிப்பாக ஏதாவது ஒரு விஷயத்தை வந்து நீங்கள் சாக்ரிஃபைஸ் பண்ணணும். அதாவது தியானம் போன்றவற்றை பண்ணணும். அடிக்கடி பயணம் செய்கிறது உடல் அசதி ஏற்படும். அதனால் நீங்கள் பயணம் செய்வதை அவாய்ட் பண்ணுங்கள். பழைய நோய்கள் மற்றும் காயங்களில் ஏற்படக்கூடிய வலிகள் வந்து நீங்கும். புதுசாக எதுவும் வராது. புதுசாக வராமல் இருக்கிறதுக்கு பயணங்கள் மேற்கொள்வதை அவாய்ட் பண்ணிக்கோங்க. ஆரோக்கிய ரீதியாக இந்த மாதிரி தான் உங்களுக்கு பலன் உண்டு.
அக்டோபர் மாதம் மொத்தமாக உங்களுக்கு எப்படி இருக்கும் அப்படிங்கிறத ஃபுல்லாக எக்ஸ்பிளைன் பண்ணதை மேஷ ராசிக்காரங்க இந்த வீடியோவில் தெரிஞ்சிருப்பீங்க. தெரிஞ்ச இந்த பலன்களுக்கேற்ப நடந்து பலனடைங்க. இந்த வீடியோவை பார்த்து முடித்த உடனே இதை லைக் பண்ணி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியில் இருக்கிறவங்களும் வீடியோ பார்க்கட்டும். அவங்களும் மேஷ ராசிக்காரங்களாக இருந்தாங்கன்னா இந்த தாள்களை தெரிஞ்சு இந்த தாள்களுக்கேற்ப நடந்து பலனடையட்டும். மேலும் இதே போல் புதிய அப்டேட்டான தாள்களை தெரிந்து கொள்ள மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கூட பெல் பண்ண ப்ரெஸ் பண்ணுங்கள். அதை பண்ணிங்கன்னா நான் போகிற மற்ற அப்டேட்டான வீடியோ உடனுக்குடனே தெரிந்து கொள்ளலாம். ஸோ மறக்காமல் பண்ணுங்கள். நெக்ஸ்ட்டு ரிஷப ராசிக்காரங்களுக்கு அக்டோபர் மாத ராசி பலனோடு நியூ வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். தேங்க்யூ.